இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாம்ப், என்னாச்சு? அப்பா, என்னோட அப்பா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. அவர் என்கிட்ட நான் உன் அப்பா இல்ல, அங்கிள் எம் தான் உன் அப்பான்னு சொன்னாரு. அவர் உன்கிட்ட அப்படி சொன்னார்ல, அது உண்மைதான் கண்ணா. அவர் உன்னோட அப்பா கிடையாது. ஆனா அவர் என்கிட்ட ரொம்ப ஆசையா தானே இருப்பாரு. மானஸ், மானஸ் பேபி, அது எல்லாமே போய். சாரி மானஸ், என்னால இந்த வயசுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. யுவன் உனக்கு நல்ல அப்பாவா இருப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா அவரால் அப்படி இருக்க முடியல. ஐம் சாரி. ஹே மானஸ், பேசிக்கலாம். இங்க வா. உனக்கு தெரியுமா, நீ பிறந்த நேரத்துல அப்ப சாட்லி நான், அதாவது உன்னோட அப்பா உங்க அம்மாவோட புருஷன்னா, என்னால உன் கூட இருக்க முடியல. அந்த நேரத்துல தான் உங்க மம்மி யுவனை பார்த்தாங்க. யுவன் உங்க அம்மா கிட்ட நான் மானஸ்க்கு அப்பாவா இருக்கலாமான்னு கேட்டிருக்காரு. மம்மி அந்த நேரத்துல அவரு உன்னை நல்லா பார்த்து பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல. ஆனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐம் சாரி. மானஸ், மோகன் ஐயா தான் உன்னோட அப்பா, உன்னோட உண்மையான அப்பா. மானஸ், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை எப்பவும் தனியா விட மாட்டேன். உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவிட மாட்டேன். எப்பவும் நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். அண்ட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. சரியா? நீ என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துப்பியா? நீ என்ன அப்பான்னு கூப்பிடுவியா? அப்பாவை ஹக் பண்ணிட்ட, அப்ப அக்காக்கு
ஹலோ செல்லக்கண்ணு, அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிடு. இனி உங்களால எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. ஆமா, நான் தான் துளசிய கொலை பண்ணேன். அம்மா கிட்ட நீ இன்னொரு விஷயத்தையும் சொல்லு. போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஆதாரமும் கிடைச்சிருச்சு. அது பரிபாட்டியை இவன் தான் கொன்னிருக்கான். இப்ப நான் என் மொத்த குடும்பத்தோட, என் மனைவி, என் பிள்ளையோட, என் பொண்ணோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. அதாவது ராதா மானஸ் கூட சேர்ந்து. மோனையா, ராமா, இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. போலாமா? ராதிகா போயிட்டாளா? கடைசியில நானே என் கையால அவளை இழந்துட்டான்ல. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அவ எப்படி மோகனுக்கு சொந்தமாக முடியும்? எனக்கு தானே சொந்தம், நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்படி அவனுக்கு இவ சொந்தமாவா? அந்த மாதிரி விட முடியாது. ராதிகா மோகனுக்கு எப்படி சொந்தமாக முடியும்? ராதிகா இவனுக்கு தானே சொந்தம். அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி மோகன் கூட கார்ல உட்காந்து கிளம்பி போறா? போயிருக்க கூடாது அந்த மாதிரி. சரி போட்ட, நம்ம ரெடி கூட்டு வந்தா போச்சு. நீ என்ன நினைச்சா இந்த மாதிரி என் கதை இப்படி முடியும் நினைச்சே? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. என் கதையோட முடிவு இப்படி எல்லாம் இருக்காதா. கதை முடியணும்னா கதாபாத்திரம் சாகணும். கதாபாத்திரம் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கதையானது முடியாது. கதாபாத்திரம் போராடும் தன்னோட காதலுக்காக, அவ்வளவுதான். இனி பாருங்க, ராதிகா எனக்கு சொந்தமா இருந்தா இருக்க, இனிமேல் இருப்பா. சொந்தமாக்குவேன்.